சினிமா துவங்கிய முதலே நகைச்சுவை காட்சிகள் அதாவது காமெடி என்பது சினிமாவில் முக்கிய பங்கை வகித்து வருகிறது. 1930க்கு முன்பு வெளியான சில படங்களே காமெடி என்பது இருந்தது. 1930-40களில் கூட காமெடி காட்சிகளை மையப்படுத்தி நகரும் கதைகள் கொண்ட திரைப்படங்கள் வெளியானது. 1940, 50, 60இல் என்.எஸ். கிருஷ்ணன், தங்கவேலு, வி.கே. ராமசாமி, சந்திரபாபு, நாகேஷ் என பல நடிகர்கள் தங்களின் காமெடி மூலம் ரசிகர்களை சிரிக்க வைத்தனர். இதில் ஒவ்வொருவரும் ஒரு ஸ்டைல் உண்டு. இதில் சந்திரபாபு நடிப்பு, நடனம், இயக்கம், பாடகர் என பல அவதாரங்கள் எடுத்தவர். வித்தியாசமான உடல் மொழியில் ரசிகர்களை கவர்ந்தவர். புத்தியுள்ள மனிதர்கள், குங்குமப்பூவே கொஞ்சு புறாவே என இவர் பாடி நடித்த பாடல்கள் அப்போது சூப்பர் ஹிட். இப்போதும் அந்த பாடலை ரசிப்பவர்கள் பலர் இருக்கிறார்கள். தமிழ் சினிமாவை பொறுத்தவரை காமெடி காட்சிகளையே பல திரைப்படங்கள் ஓடியிருக்கிறது. அதனால் தான் நாகேஷ் பிஸியா இருந்தபோது அவரின் கால்ஷிப்காக எம்ஜிஆரும் சிவாஜியும் கூட காத்திருந்தார்கள். ஏனெனில் படத்தில் வெற்றிக்கு நாகேஷ் தேவைப்பட்ட காலம் அது. அதுபோலதான் சந்திரபாபும் ஏவிஎம் நிறுவனம் தயாரிப்பில் உருவான திரைப்படம் சகோதரி. பீம்சிங் இயக்கத்தில் இந்த படத்தில் பிரேம் நசீர், முத்துராமன், தேவிகா, அசோகன் என பலரும் நடித்திருந்தனர். ஆனால் இந்த படத்தை பார்த்த ஏவிஎம் மெய்யப்பன் செட்டியார் இந்த படம் 2 காட்சிகள் கூட ஓடாது, சந்திரபாபுவை வைத்து ஏதாவது செய்யுங்கள் என சொல்லிவிட்டு இந்த படத்திற்கு திரைக்கதை எழுதிய முரசொலிமாறன் பால்காரன் என்கிற கதாபாத்திரத்தை உருவாக்கினார். அதில் சந்திரபாபுவை நடிக்க வைத்தார். இந்த படம் 1959ஆம் வருடம் வெளியானது. பால்காரன் கதாபாத்திரத்தில் சந்திரபாபு செய்த அட்டகாசத்தில் தியேட்டரே அதிர்ந்தது. இந்த படத்தில் அவர் பாடி நடித்த நான் ஒரு முட்டாளுங்க பாடல் அதிரி புதிரியாய் ஹிட் ஆனது. மொத்தத்தில் அவரின் காமெடியால தோல்வியடைந்த சகோதரி படம் சூப்பர் ஹிட்டாக மாறியது. இந்த படத்தின் இறுதி காட்சியில் சகோதரி கதாபாத்திரத்தை காப்பாற்ற முடியவில்லை என மருத்துவர் சொல்லுவார். இந்த படம் வெளியான போது விமர்சனம் எழுதிய ஒரு பத்திரிகை டாக்டரால் காப்பாற்ற முடியாத சகோதரியை பால்காரன் காப்பாற்றி விட்டான் என எழுதியது. அதுதான் சந்திரபாபுவின் நடிப்புக்கு கிடைத்த வெற்றி.